ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசனை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கேயம் பக்கத்தில் கொடுமணல் தங்கம்மன் கோவில் தாங்க. நாங்கள் அடிக்கடி அங்கே போயிடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அங்கே போகிற வழியில் ஃபுல்லாகவே ஆடு மாடு எல்லாமே வந்து மேய்ச்சலுக்கு காட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டுட்டு உள்ளே கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி ஃபென்சிங் இருக்கிறத விட இந்த மாதிரி உயிர்வேலி தாங்க இருக்கும். இது வந்து ஒரு வகையான மரம் தான். என்ன மரம்னு பார்த்திங்கன்னா கிழுவன்னு சொல்லுவாங்க. இதை வந்து குச்சி சின்ன சின்ன குச்சியாக நம்ம வெட்டி கொண்டு வந்து லைனாக வந்து அந்த வேலி மாதிரி கொண்டு வந்து நெட்டி வச்சுருவாங்க. அதிலிருந்து துளிர் விட்டு அது நல்லா வந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் மட்டும் ஒரு கேட் மாதிரி வச்சுருவாங்க. எந்த ஆடு மாடு உள்ளே கொண்டு போய் விட்டாலும் அதனால வெளியில் வர முடியாது. வெளியில் இருந்து எந்த ஒரு நாயோ எதுவோ உள்ளே போகவும் முடியாது. ஒரு நல்ல பாதுகாப்பு தாங்க. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக நாட்டு மாடு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நாட்டு மாடு ரொம்பவே அங்கே அதிகங்க அந்த ஏரியாவில். பாருங்கள், நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு நாட்டு மாடு கட்டி வச்சுருந்தாங்க. பாருங்கள், பக்கத்துலேயே வந்து ஒரு மாடு கன்றுக்குட்டியும் வந்து மேய்ச்சலுக்காக கொண்டு வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அதோட கழுத்து கயிறை வந்து அப்படியே கழட்டிட்டு வந்து அதோட அம்மாவில் வந்து பால் குடிச்சிட்ருக்கு பாருங்கள். அவங்க மாட்டுக்காரங்க வந்து விட்டுட்டு கட்டி தானே வச்சுருக்கோன்ட்டு போயிட்டாங்க போல். ஆனால் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து பால் குடிச்சிட்ருக்கு பாருங்கள். என்ன பண்ணாலும் நாட்டு மாட்டோட கம்பீரம் வந்து வராதுங்க எந்த ஒரு மாட்டுக்கும். இப்போது நம்ம குலதெய்வம் கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இதிலிருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். பாருங்கள், இந்த சைட்லேயும் உயிர்வேலி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், மாடு எருமை எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவில் எருமை கூட அதிகம்னு சொல்லலாங்க. எல்லாமே வந்து மேய்ச்சலுக்காக போயிட்டுருக்கு. இது எருமை கன்றுக்குட்டி. பாருங்கள், எந்த ஒரு கயிறுமே இல்லாமல் அது பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க மேய்ச்சலுக்காக. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். வந்தாச்சுங்க. இதுதான் எங்களோட கோவில். பாருங்கள், தம்பிக்கு இந்த மாதிரி நம்ம வெளியில் கூட்டிகிட்டு வந்தோன்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிருங்க. அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவான். பாப்பா எப்பவுமே வந்து ரொம்ப அமைதியாக தாங்க இருப்பா. தம்பி தாங்க ஓவர் குறும்பு பண்ணிகிட்ருப்பான். அவன்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு போவேன், எங்கே போனாலும் அமைதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இதாங்க என் ஃபேமிலி. பாருங்கள், அங்கே கோவிலில் தான் வெளியில் வந்து ஆலமரம் இருந்துச்சு. அந்த வேரை பிடிச்சு எப்படி தொங்கிட்டுருக்கான் விளையாடிட்டுருக்கான்னு பாருங்கள். சின்ன வயசில் நான் கூட இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊர் கோவிலில் வந்து இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும். அதில் இப்படி தான் நாங்களும் விளையாடிட்டுருப்போம். அது எல்லாமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.